வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாத் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த பாத் அனிமேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணலாங்க. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ண பிளேஸ் எல்லாம் ஈஸியாக ஃப்யூச்சரில் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி அனிமேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. ஒரு பாத் வச்சு என்னென்னலாம் உங்கள் இமேஜினேஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாங்க. எஸ், வேலண்டைன்ஸ் டே கூட நெக்ஸ்ட் மந்த் வருதுங்க. ஸோ இந்த டுட்டோரியலில் பாத்தை யூஸ் பண்ணி ஒரு க்யூட்டான அனிமேஷன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் கிரியேட் பண்ணலாமா? நான் ஆல்ரெடி ஃப்ரீ பிக்லேருந்து இந்த வெக்டார் இமேஜை டவுன்லோட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ இப்போ பாத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் போகக்கூடிய பிளேஸ்க்கு ஒரு ரூட் இருக்கும்ல, அது எப்படிலாம் போதோ, அதாவது ஸ்ட்ரைட்டாக போகலாம் இல்லை வளைஞ்சு நெளிஞ்சு கூட போகலாம். ஸோ அந்த ரூட்டை நோக்கி தான் நம்ம போவோம். அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும் அப்ளிகபிள். நம்ம ஒரு பாத் ட்ரா பண்ண போகிறோம், அந்த பாத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஃப்ளைட்டும் போக போகுதுங்க. இங்கே நான் ஆல்ரெடி டைம் லைனில் ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அது ஹைட்டில் இருக்குது, நான் அதை அன்ஹைட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தா இங்கே இருக்க போகுது. இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இங்கே நான் இங்கே பார்த்து ட்ரா பண்ண போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பென் டூல் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து பார்த்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கர்வாக இருக்குது. ஸோ மாரி நம்ம கர்வாக ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்ன இருந்தால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோங்க. ஸோ எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் மெயினானா, இந்த ஹார்ட்டின் ஷேப் மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது நமக்கு ஒரு ப்ராப்பராக சில நேரத்தில் வராது. ஸோ அதுக்காக நம்ம இதை ஒரு குட்டி ரெஃபரன்ஸ் தாங்க. ஸோ மற்றபடி இதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் கர்வ்ஸ் ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஒரு ஆஸ்திரேலியாவில் நான் இதை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கனடாவில் ஆரம்பித்து நம்ம ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு ரூட் அதாவது அந்த பாத் நம்ம இந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ரீநேம் பண்ணிக்கலாங்க கீழே டைம் லைனில். ஸோ ஷேப் லேயர் 1ன்னு இருக்குது நம்ம ட்ரா பண்ண பார்த்து, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ இதை அப்படியே ரீநேம் பண்ணிக்கோங்க பாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஸ்ட்ரோக்கோட வித்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. 3 இருக்குது, நம்ம கொஞ்சம் இன்னும் போல்டாக வேணும். ஸோ ஒரு 13 வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இது டிஃபைன்டாக நல்லா நம்ம வரைஞ்சிருக்க அந்த பாத் தெரியுதுங்க. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா ட்ரா பண்ண, அதை ஹைட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஹைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ணது இங்கே நல்லாவே நமக்கு தெரியுதுங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேனலில் ஏரோப்ளேன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு டைம்குள்ளே போட்டுக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு. இதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாங்க. இந்த ஏரோப்ளேனை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இங்க ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீநேம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண இன்னும் ஈஸியா இருக்கும். எகைன் இந்த ஏரோப்ளேனை கிளிக் பண்ணிட்டு இதோட ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இதோட ஆங்கர் பாயிண்ட்டை இங்க வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க அனிமேஷன் பண்றப்ப உங்களுக்கு இதோட சென்டர்ல இருந்து அனிமேஷன் ஆகுங்க. அதனால ஆங்கர் பாயிண்ட்டை தூக்கிட்டு நான் இங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதோட ஸ்கேலை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஏரோப்ளேனை கிளிக் பண்ணிட்டு எஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க ஸ்கேல் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதை நம்ம சின்னது பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ நம்ம ஒரு 50% நம்ம வச்சுக்கலாங்க. ஓகே, நம்ம வச்சாச்சுங்க. இந்த ஏரோப்ளேனை கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து ட்ராவல் ஆகி தான் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு இந்த ஏரோப்ளேன் போக போகுது. அதனால நான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் இந்த ஏரோப்ளேனை இங்கே வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி கண்டென்ட்ஸ் அதுமாரி வரும். அது கீழே ஷேப் 1 இருக்கும் இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாத் அப்படின்ட்டு வருங்க. அதையும் இங்கே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கீ ஃப்ரேம் செட் பண்ணுற மாதிரி இங்கே பாத் ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சுட்டு இந்த பாத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் இந்த ஏரோப்ளேனை கிளிக் பண்ணிட்டு பி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே பொசிஷன் ஓப்பன் ஆயிடுங்க. அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு இங்கே கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தை நோக்கி இந்த ஏரோப்ளேன் போகுதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ்லேயே முடியுது. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 6 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு இந்த அனிமேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எல்லாமே செலக்ட்ல தாங்க இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் எது வரைக்கும், அதாவது 6 செகண்ட்ஸ் வரைக்கும் இது ட்ராக் ஆகி வருங்க. ஒரு 8 வரைக்குமே வச்சுக்குமே, நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரட்டும். ஸோ நான் அப்படியே இழுத்துட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு 8 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுட்டேங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாத்தை ஃபாலோ பண்ணி இந்த ஏரோப்ளேன் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இதோட ஓரியன்டேஷன் ஒரு டைரக்ஷனில் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த பிளேன்
வந்து இந்த பாத்தை நோக்கி அந்த ஸ்ட்ரெயிட்டா அதாவது கொஞ்சம் ரொட்டேட் ஆகி வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏரோப்ளேனை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆட்டோ ஓரியன்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து அது ஆஃப்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓரியன்ட் அலாங் பாத் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஏரோப்ளேன் பாத்தை ஓரியன்ட் பண்ணி ரொட்டேட் ஆயிடுங்க. இந்த பாத்தை நோக்கி அது ஓரியன்ட் ஆகி வந்து போறது தெரியுங்க. ஸ்டார்டிங்ல வச்சுட்டு ஏரோப்ளேனை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா ரொட்டேஷன் ஓப்பன் ஆயிடும். லைட்டா மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எகெயின் ப்ளே பண்றேங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாத்தை வந்து ஃபாலோ பண்ணி இந்த பிளேனும் வந்து போகுதுங்க. நெக்ஸ்ட் இந்த பாத்தையும் நம்ம வந்து அனிமேஷன் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த ஏரோப்ளேன் மூவ் ஆகி வர இந்த பாத் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா டிராய் வர மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோக் லைனை நம்ம டாட்டட் லைனா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பாத்தை கிளிக் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க இங்க ஸ்டோக் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க டேஷஸ் அப்படின்னு வருங்க. அதுல வந்து இங்க பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை டபுள் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டேஷ் கேப்னு இருக்கும். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு வந்து அந்த டாட்டர் லைன்ஸ் மாதிரி வந்துருங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், 21ல வச்சிருக்கேன். ஸோ கேப்பையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கோங்க, அப்பதான் பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு 19 வச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் அனிமேஷன் கொடுத்துடலாங்க. அதுக்கு இங்க மேல போனீங்கன்னா இங்க ஆட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ட்ரிம் பாத் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ட்ரிம் பாத் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு 2 இருக்குங்க. ஸோ நம்ம வந்து எண்டை வந்து இப்படி குறைச்சிட்டு வரலாம். 0ல வச்சோம்னா இது வந்து இங்க லைன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த ஏரோப்ளேன் மூவ் ஆகுறப்ப இந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம அனிமேட் பண்ண போறோம். ஸோ 0ல வச்சுக்கலாம். இங்க ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க முடியுதோ, அதாவது 8 செகண்ட்ஸ்ல வந்து இந்த இதோட கீ ஃப்ரேம் வந்து இங்க ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஃபுல்லா நம்ம 100 வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இந்த பிளேன் வரப்ப அந்த ட்ரிம் பார்த்தும் நம்ம அனிமேட் ஆகி அதாவது டிரா பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்குங்க. இவ்வளோ தாங்க பார்த்த அனிமேஷன். இதுக்கப்புறம் ஹார்டின் வச்சு இந்த அனிமேஷனை இன்னும் அழகா நம்ம வந்து மாற்ற போறோங்க. ஸோ அதுக்கு நான் ஹார்டின் இமேஜ் ஆல்ரெடி இங்க ப்ராஜெக்ட் பேனல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை நம்ம டைம்லைன்குள்ள எடுத்துட்டு வந்துக்கலாங்க. ஸோ இந்த ஹார்டின் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் டைம்லைன்குள்ள. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டின் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதை வந்து இந்த ஹார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ இந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஓப்பன் ஆயிடும். அண்ட் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நீங்க அதாவது ஒபாசிட்டி ஓப்பன் ஆகும். அண்ட் சேம் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ரொட்டேஷனும் ஓப்பன் ஆயிடுங்க. ஸோ இப்போ இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம வைக்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மியா நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒபாசிட்டி கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணிக்கலாங்க நம்ம. ஸோ இன்னும் கொஞ்சமே ஏன்னா கொஞ்சம் ஷேடோவா தான் இது நமக்கு தெரிய போகுது. ஸோ அதனால ஒரு 20ல நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஸோ 20 வச்சோன்னா இது ஓரளவு ஓகேவா இருக்கு, ஒரு ஷேடோ பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து கம்மி பண்ண போறோங்க. ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஓகேவா இருக்கும். அண்ட் ரொட்டேட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பண்ணி வைக்கலாங்க. 16 நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு அனிமேஷன் மட்டும் நம்ம கொடுத்துடலாங்க. அதாவது இந்த பிளேன் இங்கே வருது பார்த்தீங்களா, ஸோ இங்கேருந்து அது இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள இந்த ஹார்டின் வந்து வர மாதிரி நம்ம அனிமேட் பண்ண போகிறோங்க. ஒப்பாசிட்டியும் ஸ்கேல் வச்சு தாங்க அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து வச்சிடலாங்க ஸ்டார்டிங்கில். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரப்ப இதோட அனிமேஷன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடணுங்க. அதாவது 4th செகண்ட் வரப்ப, ஏன்னா இந்த பிளேன் இங்க போறதுக்குள்ள இந்த ஷேடோ வந்துச்சுன்னா உங்களுக்கு இது இந்த ஹார்ட் டிராப் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் பார்க்க அழகா இருக்குங்க. ஸோ இங்கே நம்ம கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடலாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ இண்டிகேட்டர் அதுக்கிட்ட எடுத்துட்டு போய்க்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 0ல வந்து வச்சிருங்க. ஸோ வச்சாச்சுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலும் உங்களுக்கு வந்து 0ல நீங்க வந்து வச்சிருங்க. ஸோ 0லேருந்து அந்த ஸ்கேல் வந்து வருதுங்க. ஒப்பாசிட்டியும் கம்மியிலேருந்து அதிகமாகி வருதுங்க. ஸோ வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 100 அந்த ஸ்கேல் வருதுங்க. அண்ட் ஒப்பாசிட்டியும் 0 to 20%, அதாவது ஆல்ரெடி நம்ம கம்மி தான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம அனிமேஷனும் பண்றோங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் வந்து ஸ்கேல்லேருந்து அனிமேட் ஆகி வரப்போ ஒரு பிளிங்க் ஆகுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக நான் ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுக்குறேங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி இங்கே நோட் பேட்ல எக்ஸ்பிரஷன் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேங்க. அதை நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸ்பிரஷனை. நெக்ஸ்ட் இங்கே ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஸ்கேலுக்கு தான்
தான் கொடுக்க போகிறோம். இந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுங்க. அங்கே காப்பி பண்ணதை Ctrl+V கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அது பேஸ்ட் ஆகிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து அந்த அனிமேஷன் வந்து காட்டுறேங்க. பிளிங்க் ஆகி வர மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து ஒரு பிளிங்க். ஸோ அந்த ஸ்கேல் வந்து அனிமேட் ஆகி ஒரு பிளிங்க் ஆகுற மாதிரி வந்து இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ ஹார்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு 3D ஹார்ட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதை நான் இங்கே வந்து டைம்லைனுக்கு எடுத்துகிட்டு வரேங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ஸ்கேலை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஹார்ட்டுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நமக்கு இங்கே ரொட்டேட்டும் பண்ணும். அப்போ தான் அந்த சைஸ் கொஞ்சம் அதோட பேலன்ஸ் ஆகுற மாதிரி வரும். ஷிஃப்ட் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்கே ரொட்டேஷனும் ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம லைட்டாக வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஸோ ரொட்டேட் பண்ணியாச்சுங்க. ஓரளவு இதுக்கு செட் ஆகுற மாதிரி இந்த 3D ஹார்ட்டை நம்ம வச்சாச்சுங்க. இப்போ இந்த ஹார்ட்டுக்கு நம்ம ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்கலாங்க. அதுக்கு இந்த பிளேன் வந்து இந்த ஹார்ட்டின் ட்ராப் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே அனிமேஷன் நடக்கிற மாதிரிங்க. ஸோ ஸ்கேல் தாங்க நம்ம வந்து ஸ்கேல் ஒப்பாசிட்டி வச்சு தாங்க அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்கேல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எகைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ ஸ்கேலுக்கும் ஒப்பாசிட்டிக்கும் கீ ஃப்ரேம் வந்து இங்கே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15th ஃப்ரேம்க்கு அப்புறம் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஷிஃப்ட் பிடிச்சி பேஜ் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஃப்ரேம்ஸ் தள்ளி போகுங்க. அதுலேருந்து ஒரு 5 ஃப்ரேம்ஸ் ஷிஃப்ட் பிடிக்காம நீங்கள் பேஜ் டவுன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ இங்கே ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க ஸ்கேலுக்கு. ஸோ ஒப்பாசிட்டிக்கும் செட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு 15 ஃப்ரேம்க்கு வந்து இண்டிகேட்டரை மூவ் பண்ணி வச்சு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி பேஜ் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா 10 ஃப்ரேம்ஸ் தள்ளி போகுங்க. ஷிஃப்ட் பிடிக்காம பேஜ் டவுன் வந்து 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ இங்கே வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாங்க ஸ்கேலுக்கு மட்டும். பிகாஸ் ஏன்னா இது வந்து கம்மியாகி பெருசாகிற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் ஸ்கேலுக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இண்டிகேட்டரை வச்சுட்டு இந்த ஸ்கேலில் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாங்க. ஒரு 17 வச்சுக்கலாங்க. எகெயின் வந்து மிடில் உள்ள கீ ஃப்ரேம்க்கு அதே இருக்கட்டுங்க. எண்டில் உள்ளதுக்கு இந்த சேம் 17 நம்ம வந்து வச்சிடலாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிளிங்கிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து நமக்கு வர மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம 0 வச்சிடலாங்க. ஸோ வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளிங்கிங் எஃபெக்ட் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வரணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கேலை ஆல்ட் பிடிச்சி நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன். அதில் வந்து லூப் அவுட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன் பிட்வீனில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டினியூ சைக்கிள் ஆப்செட் இதுமாதிரி 4 ஆப்ஷன் வருங்க. அதில் பிங் பாங் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுருக்க அனிமேஷன் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு என்டையர் டியூரேஷன், அதாவது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பிளிங்கிங் எஃபெக்ட் வந்து கண்டினியூஸாக வருங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்கோங்க. நான் ஒன்ஸ் வந்து இதை மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து கண்டினியூஸாக பிளிங்க் ஆகுற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஹார்ட்டே நான் எகெயின் வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து டைம்லைனுக்குள்ளே போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்கேல் ரொம்ப நம்ம வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லாவே கம்மி பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த ஹார்ட்டை வந்து லொக்கேஷனுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம இந்த ஹார்ட்டை வந்து வச்சுருக்கோங்க. ஸோ இன்னும் கூட நம்ம ஸ்கேல் வந்து கம்மி பண்ணிக்கலாங்க. ஆங்கர் பாயிண்ட் வந்து இங்கே வச்சுக்கிறேங்க. ஸோ ஏன்னா இங்கேருந்து தான் நமக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ டைம் இண்டிகேட்டர் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் வச்சு தான் அனிமேட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடலாங்க. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா 10 ஃப்ரேம்ஸ் தள்ளி போகுங்க. அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடலாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இண்டிகேட்டர் நகர்த்திட்டு போயிட்டு இங்கே 0 வந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து இப்படி அனிமேட் ஆகி வருதுங்க. ஸோ இது வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்கேலோட பிளிங்கிங் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி நோட் பேடில் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா,
அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து நான் இங்கே வந்து ஆல்ட் அதாவது ஸ்கேலை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்பிரஷன் ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இது அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. ஒரு குட்டி எஃபெக்ட் தாங்க இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹார்ட் தான் ஃபஸ்ட்டு ஆனிமேட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ஆனிமேஷனுமே நமக்கு வந்து வருங்க. ஸோ 10th ஃப்ரேமில் உங்களோட டைம் இண்டிகேட்டரை வச்சுட்டு இந்த ஹார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி 10th ஃப்ரேமில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து தான் மற்ற எல்லா அனிமேஷனுமே ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் வந்து அனிமேட் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு அனிமேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து ஸ்டார்டிங் லொக்கேஷனுக்கு பதிலாக வச்சிருக்கோம். ஸோ எண்டிங் லொக்கேஷனுக்கும் இதே ஹார்ட் தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணிட்டு Ctrl D கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடுங்க. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து எண்டில் நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஸோ 8 செகண்ட்ஸோட தான் இந்த பிளேன் வந்து இங்கே லேண்ட் ஆகுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹார்ட்டினை. ஸோ மூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுங்க. ஸோ இதை வந்து அப்படியே வந்து 8 செகண்ட் 17th ஃப்ரேம்க்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த பிளேன் வர டைமில் இந்த லொக்கேஷன் வந்து இந்த ஹார்ட்டின் வந்து அனிமேஷன் நடக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நல்லா இருக்குங்க. பிளேனுக்கு மட்டும் ஒப்பாசிட்டி வச்சு ஒரு குட்டி அனிமேஷன் வந்து கொடுக்கலாங்க. ஏரோப்ளேனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி 10th ஃப்ரேமில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வச்சுக்கலாங்க. ஷிஃப்ட் பிடிச்சி பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா 10 ஃப்ரேம்ஸ் தள்ளி போகுங்க. அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் இண்டிகேட்டரை மூவ் பண்ணிட்டு போயிட்டு இங்கே 0 வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேட் ஆகி வருது. ஸோ இதை நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறேங்க. நெக்ஸ்ட் இந்த பாத் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஸ்ட்ரோக் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் பாத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் மேலே ஃபில் ஸ்ட்ரோக்னு இருக்கு. ஸோ ஸ்ட்ரோக்கை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த வந்து ஐட்ராப்பரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஹார்ட்டின்ல இந்த கலரை நான் பிக் பண்ணிக்கிறேங்க. பிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுங்க. இவ்வளோ தாங்க பார்த்த அனிமேஷன். நான் கிரியேட் பண்ண மாதிரி தான் எக்ஸாக்டாக கிரியேட் பண்ணணும்லாம் இல்லைங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து உங்கள் ஒர்க்குக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாங்க. இது பிஸ்னஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெசன்டேஷனில் கீ பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மெமரிஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, இப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த பாத் ஒரு டூலாக நமக்கு அனிமேஷனில் ஹெல்ப் ஆகுதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.